ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஞ்சனாஸ் vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா தக்காளி சட்னி. இது வந்து இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைட் டிஷ். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கலாம். உளுத்தம் பருப்பு தான் ஜாஸ்தியாக இருக்கணும். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். கொஞ்சம் பொன்னிறமாக ஆகணும். இப்போது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு 3 துண்டு இஞ்சி, அப்புறமா ஒரு 3 சில்லு தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போது இதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதை நீங்கள் தேங்காய் சேர்க்காமலும் பண்ணலாம், ஆனால் தேங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த சட்னி நீங்கள் நிறையா நாள் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் வந்து நல்லா வறுப்படணும். ஸோ நல்லா பொறுமையாக வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா வறுப்பட்டுருச்சு. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பும் பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாமே தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம், ஆறட்டும். இப்போது அதே கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம், அப்புறமா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். சும்மா ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்படியே தேவையான அளவு உப்பும் சேர்த்திக்கலாம். அப்புறமா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போது வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். 2 பெரிய சைஸ் தக்காளி, ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக வரும். இப்போ இது எல்லாமே நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இது சும்மா கலருக்காக தான், ஆப்ஷனல். அப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், ஆறட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்தோம்ல கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, தேங்காய், அதெல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம். இதை சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அரைச்சா இது சரியாக அரைப்படாது. ஸோ ஃபஸ்ட்டு இதை அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா குறை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதிலே நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல தக்காளி வெங்காயம், அதை சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் சேர்த்திக்கோங்க. இப்போ வாங்க தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல சட்னி, அதை சேர்த்திக்கலாம். இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மிக்ஸி கழுவி வச்சுருந்தோம்ல தண்ணி, அதை சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. உப்பும் செக் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கொதி வந்துடுச்சு.
ஒரு பபிள்ஸ் மாதிரி வந்து உடையுது பாருங்கள். இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பர் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இட்லி, தோசை, பொங்கல் கூடலாம் சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.